திமுக கலந்து கொள்ளாதது என்பது தேசிய அரசியலிலும் தமிழக அரசியலிலும் நிகழப்போகிற சில முக்கியமான மாற்றங்களுக்கான ஒரு முன்னறிவிப்பு நிகழ்வாகவே பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கைகோர்த்து சென்று தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பிறகு இது எப்படி சாத்தியமாகும் என்றும் புரியவில்லை. திமுக இக்கூட்டத்தை ஒருமுறை புறக்கணித்திருக்கலாம். ஆனால் தொடர்ந்து புறக்கணிக்க முடியாது. அவர்கள் ஒரு கட்டத்தில் இறுதி முடிவெடுத்தாக வேண்டும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் திமுகவால் இனி தொடர முடியாது என்பதுதான் உண்மை. ஆகவே ஆம் ஆத்மி கட்சியைப் போல திமுகவும் இந்தியா கூட்டணியை விட்டு நிரந்தரமாக வெளியேறக்கூடிய காலச்சூழல் வெகு விரைவாக கனிந்து வந்து கொண்டிருக்கிறது. மற்ற மாநில முதல்வர்களும் சரி, எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி, ஸ்டாலின் இக்கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் அவர் இக்கூட்டணியின் ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவர். இந்த கூட்டணியின் மிக வலுவான ஒரு தூணாக ஸ்டாலின் இருந்தார். எனவே ஸ்டாலின் கலந்து கொள்ளாத முதல் இந்தியா கூட்டணி கூட்டம் என்பது அக்கூட்டணிக்கு ஒரு பலவீனமாகத்தான் பார்க்கப்படும். அதை உணர்ந்துதான் திமுக இன்னும் விலகவில்லை என்று சில காங்கிரஸ் தலைவர்கள் நப்பாசையில் பேசி வருகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி வெறும் ஒரே இரவில் ஒட்டுமொத்தமாக தடம் மாறி வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலிலும் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகாவுடன் தான் கூட்டணி என்று அறிவித்துவிட்டது.